தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அரசியலுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? வாங்க, தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரிய பத்தி நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு அரசியல்வாதி. அவரோட புது கட்சி தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவைகக்காக அவர் கொடுத்த முதல் பெரிய ஸ்பீச்ல தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி அவரோட பார்வை என்னன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு மேடை பேச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு வியூகமான நகர்வு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது சக்தியா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட முதல் அடி இது. சரி, ஒரு புது ஆளா அரசியலுக்குள்ள வர்றாரே, அப்படி என்னதான் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு? மத்த கட்சிகள்ல இருந்து அவர் எப்படி வேறுபட்டு இருக்காருன்னு காட்ட நினைக்கிறாரு? வாங்க பார்க்கலாம். அவரோட பேச்சோட மையக்கருவே இதுதான். அதாவது பெருசா நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்காம இருக்கணுங்கிறது தான் அவரோட முக்கிய உறுதிமொழி. பாருங்க, இந்த ஒரு வரியில தான் அவரோட மொத்த அரசியல் ஆட்டமே அடங்கியிருக்கு. நாங்க நடைமுறைக்கு சாத்தியமான செய்யக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்றது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? மத்த கட்சிகள்லாம் செய்ய முடியாததையெல்லாம் வாக்குறுதியா தராங்கன்னு மறைமுகமா ஒரு தாக்குதல் நடத்துறாரு. அடுத்து அவர் நேரடியா குறிவைத்தது ஆளும் திமுகவே தான். அவங்களோட செயல்பாடுகளை மையமா வச்சுதான் அவரோட அடுத்தடுத்த வாதங்கள் இருந்துச்சு. அவர் சும்மா பொதுவா எதையும் சொல்லல. ரொம்ப குறிப்பா 2021 தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதிகளையே பட்டியல் போடுறாரு. டீசல் விலை குறைப்பு, மாணவர் கடன் தள்ளுபடி, இதெல்லாம் செஞ்சீங்களா இல்ல சும்மா வெத்து விளம்பரம் தானா அப்படின்னு நேரடியாவே கேள்வி கேட்கிறாரு. பாத்தீங்களா, இப்படி மக்கள் தினமும் சந்திக்கிற பிரச்சனைகளையே கையில எடுத்து வாக்காளர்கள் மனசுல ஒரு கேள்வியை விதைக்கிறாரு. அது என்னன்னா, நமக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு ஆட்சியாளர்களை நாம கேள்வி கேட்க வேண்டாமா என்பதுதான். அவரோட விமர்சனம் மாநில அரசோட மட்டும் நிக்கல. மத்திய அரசு, அதாவது பாஜக தலைமையிலான மத்திய அரசோட முக்கிய திட்டங்களையும் அவர் விட்டு வைக்கல, கடுமையா சாடியிருக்காரு. ஓகே, அவரோட விமர்சனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தென்னிந்திய மாநிலங்களோட உரிமைகள் பத்தின அவரோட வாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய் குறிப்பா 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். இன்னொன்னு, இந்த தொகுதி மறுவரையறை. இந்த ரெண்டுமே ஜனநாயகத்தோட அடிப்படையே பலவீனப்படுத்தும்னு அவர் வாதிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 2 திட்டங்களுமே எதிர்க்கட்சிகளை ரொம்ப பலவீனமாக்கிடும்னு சொல்றாரு. குறிப்பா தமிழ்நாடு மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள்ல இதோட பாதிப்பு அதிகமா இருக்கும்னு அவர் எச்சரிக்கிறாரு. இங்க பாருங்க, அவர் பயன்படுத்துற வார்த்தைய கவனிங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவர் வெறும் விமர்சனம் பண்ணல, இது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறது மூலமா இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கூட சமரசம் ஆக மாட்டேன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. சரி, இதுவரைக்கும் எதுக்கெல்லாம் நான் எதிர்ப்புன்னு சொன்னவர் இதுக்கப்புறம் தன்னோட கட்சி எதுக்காக நிக்குது, அவரோட சொந்த உந்துதல் என்னங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட இந்த அரசியல் பயணம் எனக்காக இல்ல, என் சொந்த லாபத்துக்காகவும் இல்ல, இத்தனை வருஷமா என் மேல அன்பு வச்சிருக்க மக்களுக்கு நான் செய்யற ஒரு நன்றி கடன், ஒரு சேவைதான் இதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்போ அவரோட கட்சியோட கொள்கை என்ன? அதுக்கு அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு: மனசாட்சியுள்ள மக்களாட்சி. இந்த ஒரு வரியில தன்னோட கட்சி வெறும் அரசியல் பண்றதுக்கு இல்ல, ஒரு தர்மத்தோட ஒரு மனசாட்சியோட செயல்படும்னு தெளிவா வரையறுக்கிறாரு. ஆனா இங்க அவரு ஒரு புது குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. என்னன்னா, தன்னோட அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் தரப்புல இருந்து தனக்கு தேவையில்லாத தடைகள் வருதுன்னு சொல்றாரு. மற்ற கட்சிகளை நடத்துற மாதிரி எங்களை நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு அவர் குறை சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. அவங்க கட்சி நடத்தின ஒரே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போலீஸ் 23 நிபந்தனைகள் போட்டதா சொல்றாரு. மத்த யாருக்கும் இப்படி இல்லையேன்னு கேட்கிறாரு. பாருங்க, சும்மா ஒரு குற்றச்சாட்டு சொல்லாம இந்த 23ங்கிற என்ன சொல்லி தனக்கு அநீதி நடக்குதுங்கிறத எவ்வளவு அழுத்தமா பதிவு செய்யறாரு பாருங்க. சரி, கடைசியா அவர் நேரடியா வாக்காளர்கள் கிட்ட பேசுறாரு. அவரோட பேச்சோட உச்சகட்டமே இதுதான். தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி பணயம் வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. அவரோட இறுதி செய்தி ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாக்காளர்களே, இனிமே கட்சிகளை அவங்க கொடுக்குற வாக்குறுதியை வச்சு மட்டும் எடை போடாதீங்க, அதை செய்ய முடியுமா, செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. இதுதான் அவரோட இறுதியான அறைகூவல். ஆக ஒரு புது கட்சி அரசியலுக்குள்ள வருது, நடைமுறை அரசியல் வேணும்னு ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்கிறாரு. அவரோட இந்த நுழைவு தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலை மாத்தி எழுதுமா? இப்போதைக்கு இதுதான் நம்ம எல்லாம் முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.